கோடைக்கால சிறப்பு நிதின்னு திமுக வந்து மகளிர் உரிமை தொகை ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊனமுற்றோர் மற்றும் முதியோருக்கு ஒரு 2,000 கொடுத்துருக்காங்க. நேத்து மீனவர்களுக்கு கோடைக்கால சிறப்பு நிதின்னு ஒரு 8,000 கொடுத்துருக்காங்க. மீன்பிடி தடைக்காலத்தை முன்னிட்டு. இது இந்த மாதிரியான நிதிகளை தொடர்ந்து கொடுத்து மக்கள்கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுட்டு இருக்காங்க திமுக. இது எப்படி சார் பார்க்குறது? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து லீகலா பண்றாங்க. வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் தப்புன்றீங்க. அதை லீகலா பண்றாங்க. அதை லீகலாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேற என்ன? ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. சாமிக்கு வேண்டிக்கிட்டானாம், இந்த காரியம் நடந்ததுன்னா என் மாட்டை விற்று அந்த காசை வந்து உண்டியலில் போடுறேன்னு. நடந்துருச்சு. மாட்டை விற்று அவ்வளோ காசுக்கு உண்டியலில் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே யோசனை. அவன் அம்மா சந்தையில் போய் நிறுத்திட்டான். மாட்டை இது பண்ணால் பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ரெண்டு இது ஒன்றா வச்சிருந்தான். கேட்டாங்க, விலை கேட்டபோது மாடு விலை 2 ரூபா தான், ஆட்டுக்கொண்டை கூட்டு விலை வந்து 200 அப்படின்னு. அதனால் என்னன்னு சொல்லிட்டு அவன் 200 ஆட்டுக்கு கொடுத்துட்டு 2 ரூபாய் மாட்டு கொடுத்துட்டான். வேண்டுதல் என்ன? மாடு விற்று வந்த பணத்தை உண்டியலில் போடுறேன்னு. மாடு விற்று வந்த பணம் எவ்வளோ? 2 ரூபா. கடவுளையும் ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு, லாபமும் அடித்த மாதிரி. அதுதான் எலெக்ஷன். ஸோ அதனால் இப்போ பீகாரில் அவர் என்ன பண்ணார் மோடி? எலெக்ஷன் முந்தின ஒரு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் 10,000 ரூபா கொடுத்தாருல்ல. அப்படி தான் இந்த ஜெயிக்கிறதுக்கான காட்டினார். அதே ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் அப்ளை ஆகுது சார். அதே டெக்னிக்கே இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க.